உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள் அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வி உலக சமுதாய சேவா சங்கம் கையோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்துக்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சொல்லால் மட்டும் நம்பாதே என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்துள்ள இரு பால்மை என்பவர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். சிறப்பானதொரு பஞ்சபூத நாகத்தை ஒருங்கிணைத்து கொடுத்த பேராசிரியர் குந்தவி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சுவாமிஜியோட ஒரு தலைப்பு பார்க்க போறோம். சொல்லால் மட்டும் நம்பாதே. சுவாமிஜி நம்மளுக்கு இறைவணக்க பாடல்ல அது கடைசியா கொடுக்கிற வரை சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த தலைப்புல நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். முதல்ல ஒரு சுவாமிஜியோட ஒரு கவியே எடுத்துக்கலாம். பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில், துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா, திறவுகோல் இல்லாமல் பூட்டு ஒன்றை திறப்பதுவும் மிக கடினம். இவற்றை போன்றே பிறவியதன் முன்பின்னாம் நிலையை பற்றி பேச விளக்க கடினம் மொழியின் மூலம். அதாவது நம்ம பறவைகளோட காலடியை நம்ம ஆகாயத்துல பார்க்க முடியும்னு அது பார்க்க முடியாது இல்லையா? அது போலதான் உலகியல் பற்றத்திலிருந்து விடுபட்டு துறவு வாழ்வை மேற்கொள்கின்ற ஞானிகளோட நிலையும் நம்ம அறிவு நிலையை நம்ம தெரிந்து கொள்ளதான் முடியும். அதை நம்ம முயற்சித்தா மட்டும்தான் முடியும். அவங்க எந்த இதுல இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிற முடியாது. அதே மாதிரி திறவுகோல் இல்லாம ஒரு பூட்டை திறப்பதுங்கிறது மிகவும் கடினமான செயல்தான். இப்ப அதை போலதான் மனிதன் பிறப்பதற்கும் முந்தைய நிலையும் இறப்பிற்கு பிந்தைய நிலையும் பற்றி மொழியின் மூலம் பேசுவதும் விளக்குவதும் மிக கடினம்னு இந்த சுவாமிஜி இந்த கவியில கொடுக்குறாங்க. அப்ப எதையுமே நம்ம சுயமா சிந்திச்சு பார்க்கணும். யார் எதுவும் சொன்னாலும் சொல்லால மட்டும் நம்ம நம்ப கூடாது. அவங்க எதுவும் சொல்றாங்கன்னா அது அப்படியா அப்படிங்கிறத முதல்ல அந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்போ ஒரு குழந்தையே இருக்குது. அந்த குழந்தை என்ன பண்றது, அம்மா என்ன பண்றாங்க, அது ஒரு பேர்ல அம்மா கூப்பிடுவாங்க இல்லையா? பட்டு சிட்டுன்னு அப்படி ஒரு பேர்ல கூப்பிடுவாங்க. அப்பா ஒரு பேர்ல கூப்பிடுவாங்க. அண்ணன், அந்த குழந்தையோட அண்ணா இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பேர்ல கூப்பிடுவாங்க. பாட்டி தாத்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப செல்லமா தங்கமே, களஞ்சியமே, ஏதோ அவங்க ஒரு செல்ல மொழியில அவங்க கூப்பிடுவாங்க. அப்ப யார் அன்போடு அழைச்சாலும் அந்த குழந்தைக்கு அது புரியுது. ஆனா அதோட நாமம் அது வேற ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப எந்த நாமத்தை நம்ம சொன்னாலும் அது அப்ப அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு பேர் நம்ம வச்சிருப்பாங்களோ அந்த பேரை யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஆனா ஒருத்தரும் ஒரு பேர்ல கூப்பிட்டாலும் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் நாம எந்த நாமத்தை சொன்னாலும் ஒரே முழுமுதற் பொருள் தான் அந்த இறை நாமம் தான் நம்மளுக்கு இல்லையா? நமச்சிவாயானாலும் அதே இறைநிலை தான், நாராயணா என்றாலும் அதே தான், கர்த்தரேனாலும் அதே இறைநிலை தான், அல்லாவே என்னாலும் அதே இறைநிலை தான். அப்ப மனம்தான் வழிபடும், இஷ்ட தெய்வத்தையே நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் எங்கும் நிறைந்த எல்லாமும் ஆகி வந்த அந்த வல்லமை படுத்த அந்த பரம்பொருள் தான் இந்த உருவத்திலும் இருக்குது என்ற பாவனையோட தான் வணங்கும் தெய்வத்தன்மையை பார்த்து எதை நம்பினாலும் அந்த தெய்வத்தன்மையை நாம அடைய முடியும். இப்போ நம்ம கோயிலுக்கே போறோம், ஒரு சாமியை கும்பிடுறோம், அதுக்கு ஒரு உருவ நிலை வச்சிருப்போம் இல்லையா? பிள்ளையார்னா இப்படி ஒரு உருவம் வச்சிருப்போம், முருகர்னா இப்படி ஒரு நம்ம கற்பனையில வச்சிருப்போம், அங்கேயும் அதே மாதிரி உருவ நிலை தான். ஆனா நம்ம எல்லாம் பயிற்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியுது இல்லையா, இது பஞ்சபூதத்தோட கூட்டு, இது ஆறுமுக கடவுள், காந்தமா கடைசியில நம்மளுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அந்த காந்தம் தான் கந்தனா நம்மளுக்கு வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா?
இப்ப எறும்போட காலடி ஓசையை நம்ம கேட்கக்கூடிய இறைவனுக்கு அது இலைக்கு செய்கின்ற ஆராதனை எல்லாம் கணக்கு என்பது அதுக்கு தெரியாது. ஏன்னா நாம அன்போடு ஒரு மலரையோ இலையோ காணிக்கையா கொடுத்தோம்னா தான் அதை முழுமையா இறைவன் அங்கீகரிப்பான். அப்ப எறும்பு போகுதுன்னா அது பாட்டுல அது ஏதோ ஒண்ணு கொண்டே அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்ப நாம செய்யற ஒவ்வொரு செயலும் இறைவன் நாணயங்கிறத நம்ம என்பதை உணர்றது முதல்ல பற்றற்ற நிலையில இருந்து நம்ம கடமையாற்றணும். அப்ப அந்த மாதிரி பேரு நம்மளுக்கு கிடைக்குமானா நம்மளால செயலால் வருகின்ற பலன்ல தான் வெற்றி, தோல்வி, நன்மை, தீமை, விருப்பு, வெறுப்பு என்ற கணக்குகள் கூட அங்க நம்மளுக்கு வர்றதில்ல. எல்லாமே பற்றற்ற நிலையில எல்லாமே உனக்கு சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம போகணும். அப்ப இறைவனே குருவாக உபதேசிக்கும் போதுதான் சிஷ்யன்ட்டு இருக்க அந்த மாயை விலக ஆரம்பிக்குது. அதாவது மாயைங்கிறது ஒரு அறியாமை தான். அப்ப அந்த அறியாமைங்கிற இருள் விலகி ஆத்ம ஒளி நம்ம கிட்ட வீச ஆரம்பிக்குது. அப்படி வரும்போதுதான் குருவை பெறுவதற்கும் அவன் பல பிறவிகளை புண்ணியம் செய்திருக்க வேணும். ஒரு குரு நம்மளுக்கு சாதாரணமா கிடைக்கிறாருன்னா அது அவ்வளவு இலகுவா நம்மளுக்கு கிடைக்காது. எத்தனையோ பிறவிகளை நம்ம என்ன புண்ணியம் பண்ணோம்னு தெரியாது. இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா மனவளக்கலை பயிற்சியில அத்தனை அன்பர்களும் ஏதோ ஒரு வகையில புண்ணியம் பண்ணியிருப்போம். நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு வகையில நல்ல கர்மா செஞ்சிருப்பாங்க. அந்த கர்ம வினையோட பலன் தான் நம்மளுக்கு அருமையான ஒரு குருமகான் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு இல்லையா? அப்ப அந்த குருமகான் காட்டின வழியில நம்ம போகும்போது அப்ப நம்ம கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த குரு நம்மளுக்கு எப்படி நம்ம எத்தனையோ வாழ்க்கையில எத்தனையோ இடர்களை தாண்டி வந்திருப்போம், எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருப்போம். ஏன் நம்மளுக்கு சின்ன வயசுல கிடைக்கல? அப்ப அந்த நேரம் நம்மளுக்கு அந்த வயசுல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கர்மா அங்க வேலை செய்யல. ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டி வாழ்க்கையில நிறைய ஒரு பல கஷ்டங்களை தாண்டி பல அவமானங்களை கடந்து பல சோதனைகள் எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் குரு கிட்ட நம்ம வர்றோம். ஏன் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு இறைநிலை அப்பதான் தீர்மானிச்சிருக்கு. அப்படி தீர்மானிச்சு வந்ததுதான் எல்லாருக்குமே குரு நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. அப்ப கடவுளை அறிவால கணிக்க முடியுமானா முடியாது. இப்ப கல்கண்டு எப்படி இருக்கும் நம்ம சுவைச்சு பார்த்தாதான் தெரியும் அது இனிப்பு எப்படி இருக்கும்னு சொல்லியா. வார்த்தையால சொன்னா தெரியுமா? தெரியாது. அதே மாதிரிதான் கடவுளோட அனுபூதி நிலையும் வார்த்தைகளை கடந்தது. சொற்களால விவரிக்க முடியாது. ஆனா யூகத்தால அத குணங்களை நம்ம உணர முடியும். அப்ப நாம எவ்வாறு உறங்கினோங்கிறது நமக்கே தெரியாது. ஆனால் உறங்கி எழுந்தோன்னு என்ன பண்றது? ஒரு நல்ல தூக்கம் என்பது மனதிற்கு கிடைக்கின்ற ஒரு அமைதியும் புத்துணர்ச்சியும் வைத்து நம்ம உணர்கிறோம் இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளை பேச நம்ம கிட்ட எதிர்த்தரப்புல உட்காருவாங்க. பேசி முடிக்கும் போது அந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். ஆனா பேச்சுல என்ன பண்றோம்? தடித்த வார்த்தைகளை நம்ம கிட்ட இருந்து வெளிவர ஆரம்பிக்கும். புதிய பிரச்சனை அங்க முளை விட்டு இருக்கும் இல்லையா? அப்ப பிரச்சனைகளுக்காக பேசும்போது சாதாரணமாக பேசுவதை விட நிதானம் தேவை நம்ம கிட்ட. இதில் உடன் இருப்பவர்களே கொஞ்சம் நம்மள கொஞ்சம் உசுப்பேத்தி விடுவாங்க இல்லையா? அதை பத்தி நாம கவலைப்படக்கூடாது. பிரச்சனை தீர நமது பங்குக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதுல ஆத்ம திருப்தி நம்ம அடையணும். அப்ப சில சமயங்கள்ல நமக்கு எது சரின்னு படுகிற விஷயங்களை கூட நாம நிறைய முயற்சி எடுத்தோம் மற்றவர்களுக்கு எதிராக சொல்லும்போது மல்லுக்கு நம்ம நிக்க கூடாது. அந்த விஷயத்தில் இறைவன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம விட்டு போயிருக்கலாம். நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது கடவுள் ஏதோ ஒரு இன்ட்யூஷனா நம்மளுக்கு சில விஷயங்களை கொடுப்பாரு. அதை நம்மள அறியாமல நம்ம விட்டு போயிருக்கோம். அப்ப முந்தைய நிகழ்வை வச்சு நாம முடிவு செய்யக்கூடாது. ஆனா இறைவன் என்ற பிரபஞ்ச சக்தி நாளைக்கு என்ன நடக்கிறதுங்க அந்த பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும் இல்லையா? அது யார் மூலமாவது நம்மை தடுக்கும். தேவைப்படும் இடங்கள்ல அப்பப்போது நம்ம அறிவை கொண்டு சுயமா சிந்திச்சு நம்மள செயல்பட வைக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் ஒரு கடையில ஒரு பொருள் வாங்குறோம். அதுல விலை என்ன பண்ணிருப்பாங்க எழுதி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க இல்லையா? அப்ப அதை பார்த்து நம்ம என்ன பண்றோம்? அதை எடுத்து அதன் மீது ஒட்ட வச்சால் மீண்டும் அது ஒட்டிக்கிறது. அந்த ஸ்டிக்கரை பார்த்துட்டு திருப்பி எடுத்துட்டு அதே தான் ஒட்டி வைக்கிறோம் இல்லையா? அப்ப எத்தனை முறை எடுத்து திரும்ப ஒட்டினாலும் பச காயம் வர அது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் அதை ஒட்டும் முறையும் திறன் குறைஞ்சுக்கிட்டே தான் வரும் இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் கடைசியில் ஒட்ட வைத்தால் அது ஒட்டாது. ஸ்டிக்கர்ல உள்ள எப்படி பசையின் பிடிப்புத்தன்மை குறைந்து கொண்டே வருவதுதான் அதற்கு காரணம். அப்ப அதே போலதான் தொடர்ந்து தியானம் செய்யணும். அறிவின் திறமை அங்க மேலோங்கி நிற்கும். நம்ம தொடர்ந்து தவ பயிற்சியில நம்ம எல்லா பயிற்சிகளையும் செய்யும் போது தவத்தை நம்ம ஆழ்ந்து செய்யணும். மனசுக்கு ஓர்மையான பயிற்சி எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட தியானம் தான். அப்ப நீண்ட காலம் தியானம் தான் அனைத்து எண்ண பிடிப்புகளையும் அறுத்து தீய எண்ணங்கள் ஆணி வேற போக்கிவிடும். ஆசைகள் முழுவதும் அறுக்கும் போதுதான் மனிதனுக்கு இறைவாசல் அங்க திறக்கப்படுகிறது இல்லையா?
அப்ப இயற்கையின் ஒரு ஒரு முழு இயக்க அறிவும் இப்பிரபஞ்சத்துல இருக்குது. நாம எதை நினைச்சாலும் அதை பற்றிய அறிவை தான் தன்னுள்ளே தோற்றுவித்துக் கொள்ளும் திறனை மூளை பெறக்கூடிய கல்வி எதுவோ அதுவே உண்மையான கல்வின்னு சொல்றாங்க. அப்ப தியானமே மூளை செல்களை வளர்ச்சி பெற செய்து நம்முள் ஏற்படும் சந்தேகங்களுக்கு தன்னுள்ளே இருந்து விடையளிக்கக்கூடிய ஆற்றலை அது தருது இல்லையா? அப்ப 6வது அறிவை கொண்ட மனிதன் இந்த வாழ்வின் நோக்கம் என்ன, அறிவு முழுமை பெறணும், இயற்கையை முழுமையை உணரணும், எந்த சக்தியிலிருந்து நாம தோன்றி இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறோமோ பழக்கத்தின் வழியா சென்று வருகின்றோம். இந்த பழக்கத்திலிருந்து ஒரு மாற்றம் பெற வேண்டுமானால் சிறந்த வாழ்க்கைக்கான விளக்கம் பெறுவதற்காக தான் குருமகான் நம்மளுக்கு அகத்தாய்வுன்னு ஒரு பயிற்சியை கொடுக்குறாரு இல்லையா? உங்களுக்கு மண்டலத்துல வந்தோன்னு முதல்ல என்ன பண்றாங்க, 3 வகை தீட்சை கொடுக்குறாங்க. தீட்சையை கொடுத்துட்டு ஒரு 12 நாள் அதுலயே நம்மளுக்கு போயிடுது. அந்த முறையா அந்த தீட்சையெல்லாம் கொடுத்து தியானம் கத்துக்கிறோம். ஒரு துரிய நிலை தவம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அகத்தாய்வுன்னு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. அப்போ 3 நிலைகள்ல நம்மளுக்கு கொடுக்குறாங்க. முதல் அகத்தாய்வுல என்ன கொடுக்குறாங்க, அகத்தாய்வு பயிற்சி ஏன் அவசியம்னு ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அப்புறம் அதுல என்ன வருது, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், அப்படி தொடர்ந்து நம்மளுக்கு பயிற்சி வருது. கடைசியா என்ன கொடுக்குறாங்க, 3 அகத்தாயெல்லாம் முடியும் போது நான் யாருங்கிற ஒரு தத்துவம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்ப இந்த அகத்தாய்வு பயிற்சி எல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நம்மள சுயமா சிந்திக்கிறதுக்கு தான். ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம சுயமா சிந்திச்சு பார்க்கணும். இப்ப எப்படி ஊசியில் நூலை கோர்க்க வேண்டுமானா என்ன பண்றோம், முதல்ல நூலோட முனையில நீட்டி கொண்டிருக்கோம். அந்த பஞ்சு துணுக்குகளை எடுத்து எறிஞ்சிட்டு தானே பின்னர் நூலை ஒரு முனையை கூறாக்கி அந்த நூலை உள்ள விடுறோம். அப்ப கோர்க்கும் போது என்ன ஆகுது, அது எளிதா நுழைக்க முடியுது இல்லையா அந்த ஊசியோட வாயில்ல அப்ப அதே போலதான் இறைநிலையோட மனதை ஒன்றை செய்யும் போதுதான் முதலில் என்ன ஆகும், நம்மளுக்கு பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்னது அருள் வேண்டாத குணங்கள் நம்மளை விட்டு கலைஞ்சு இறைநிலையோட ஒன்றை வைக்கும். அப்ப இதுக்கு நம்ம ஒரு நாள் பயிற்சி எடுத்தா போதுமானா பத்தாது, நிறைய நாட்கள் நம்ம போயிட்டணும். இப்போ ஒரு குணத்தையுமே நம்ம பேராசையா அது ஒரு வாரம் நம்ம பயிற்சி பண்ணணும். அந்த பேராசை ஏன் வருது, எதுக்கு வருது, எதனால அந்த ஆசை நம்மளுக்கு வந்துச்சு, அதுக்கு நம்ம என்ன அது நம்மளோட பங்கு என்ன, யாரும் இதுல காரணமா இருக்காங்க. ஏன்னா என்ன மாறாதல் பயிற்சி 6 நிலைகளை கொடுக்குறாங்க. அப்ப அதே மாதிரி அந்த 6 நிலைகளையும் இந்த ஒவ்வொரு அருகுணத்திலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதோட மிங்கிள் பண்ணி பார்த்தோம்னா அப்ப இந்த குணங்கள்லாம் ஏன் எதுக்கு வந்துச்சு அப்படிங்கறத நம்மளால கவனிக்க முடியும். அப்படி நம்ம கவனிச்சு ஒவ்வொரு பயிற்சியும் அகத்தாய்வு பண்ணி 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 நம்ம கிட்ட இருந்து அதை விளக்கணும். ஏன்னா ஒரு நாள்ல 2 நாள்ல நடக்கிற விஷயமானா அது கிடையாது. நிறைய நாட்கள் நம்ம பயிற்சி எடுக்கணும். அப்ப அந்த பயிற்சியில ஒரு வாரம் நம்ம ஒரு ஆசையை நம்ம இது பண்ணி சீரமைக்கும் போது 6 குணங்களும் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா களைய ஆரம்பிக்கும். அப்ப களைய ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணும், நம்மளோட கலங்கங்கள் நீங்கும், மன தூய்மை அங்க கிடைக்க ஆரம்பிக்குது. அப்ப நம்மளோட உடல்ல என்ன அப்படின்னா ஒரு உயிர் கடிகாரம்னு ஒண்ணு இயங்கிக்கிட்டு இருக்குதான். அப்ப அது காலையில 5 மணிக்கு எழுந்திருக்க வேணும்னு நம்ம நைட்டே நினைச்சு படுக்கும்போது அந்த உணர்வோட படுத்தாலே போதும், காலையில அந்த கடிகாரம் நம்மளுக்கு ஒரு விழிப்பு நிலையே கொடுத்துரும். அப்புறம் நம்முடைய உறக்கமும் அந்த விழித்தெழுதல் பயிற்சியும் இந்த கடிகாரத்துலதான் கட்டுப்படுத்தப்படுது. அப்ப சூரிய உதயத்தின் போது உறக்கம் கலைந்து எழுந்து அந்த நாளின் செயல்பாடுகளை மேற்கொள்றதும், சூரிய அஸ்தமனம் ஆனதும் நமது செயல்பாடுகளை நிறுத்தி உறங்க சொல்றதும் யாரும் நமக்கு சொல்லிட்டு கொடுக்கல இல்லையா, இயல்பாக அது நடக்குது. அப்ப நாம உடல் உள்ள அந்த உயிரியல் கடிகாரம் தான் இதை நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்ப இதுக்கு இந்த கடிகாரத்துக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்றோமா, இல்லையே. நம்ம போயிட்டு எங்கேயாவது செட் பண்றோமா, அலாரம் செட் பண்றோமா? அப்ப நம்மளோட எண்ணம் தான். நாம் நைட்டு படுக்கும்போது ஒரு அழுத்தமான எண்ணத்தை போட்டுட்டு படுக்கிறோம். காலையில நம்ம இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், தவம் பண்ணணும், நம்மளோட பயிற்சிகளை செய்யணும் அப்படின்ட்டு நைட்டே நம்ம மனசுக்கு ஒரு கட்டுப்பாடு போடுறோம், ஒரு அழுத்தமான எண்ணத்தை கொடுக்குறோம். அப்ப அந்த எண்ணம் போயிட்டு அங்க பதியுது, அந்த உயிரியல் கடிகாரம் அதுக்கேற்ற மாதிரி அதோட வேலைகளை செய்ய ஆரம்பிக்குது. அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் நம்ம நைட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தூங்க போறோம், நம்மளுக்கு ஒரு களைப்பு வருது. அப்ப அதையும் யார் செய்யறதுன்னா அந்த உயிரியல் கடிகாரம் தான் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ நமது மூளையில் உள்ள ஹைப்போதலமஸ் என்ற செல்கள் தான் நம்ம தாளாட்டி தூங்க வைக்குது. தூக்கம் விழிப்புக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த பொறுப்பு எதுன்னா பொன்ஸ் தலமஸ்ங்கிற ஒரு செல்களோட வேலைதான். அப்ப வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையில நம்பிக்கை பிறக்குது, வாழ வேணுங்கிற ஆசை வருது, உடலில் புதிய சக்தியை தோற்றுவிக்குது. அதுவே ஆரோக்கியத்தின் திறவுகோல் தான். அப்ப நோய் நம்ம அணுகாமலேயே இருப்பதற்கு எழுப்பப்படுகின்ற ஒரு தடுப்பு சுவர் தான் இந்த இது. அப்ப நோய்களை கண்டு நாம அஞ்சக்கூடாது.
நமது மன உறுதியால தான் நோய்கள் நம்மை கண்டு அஞ்சும் அளவுக்கு நாம வாழ்க்கைய அமைச்சுக்கிறணும். அப்பதான் ஆரோக்கியத்துக்கான அது ஒரு ரகசியம் தான். ஏன்னா நாம எந்த அளவுக்கு வில் பவரோட இருக்கோமோ நம்மள நோய்கள் அணுகாது. இப்ப மரத்துல உள்ள இலைகள்லாம் கீழே விழுது. எந்த நேரமும் அது மரத்திலே இருக்கிறது இல்ல இல்லையா? அப்ப நாமும் அப்படிதான். சில விஷயங்களை விட்டு விடணும். அப்பொழுதுதான் நாம இலகுவாக இருக்க முடியும். அப்ப போனது போகட்டும். நம்ம கட்டுப்பாட்டுல எதுவுமே இருப்பதில்ல. எதிர்காலம் என்பது எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த நிமிடம் இருப்பது நம்மளுக்கு நிஜம். இது நிதர்சனமான உண்மை. இந்த நிமிஷத்துல என்ன பண்றோம்? அத மட்டும் நம்ம சிந்திக்கணும். அப்ப காதுகளுக்கு கதவு கிடையாது. ஏன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கும். நல்லது நல்ல தகவல் வந்தாலும் காது அது உள்ள வாங்கிக்கும். நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் இது வந்தாலும் அதையும் அது உள்ள வாங்கிக்கும். ஆனா அதுக்கு எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கும். ஏன்னா இந்த வார்த்தைய வாங்கணும், அந்த வார்த்தைய வாங்கக்கூடாதுன்னுட்டு கதவு அங்க அதுக்கு இல்ல. அப்ப எத வந்தாலும் அது உள்ள போட்டுக்கும். அப்ப அந்த வார்த்தைகள கேட்கும்போது, நாம தான் என்ன பண்ணணும்? சுயமா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எது நல்லது? எது கெட்டது? எதெல்லாம் நம்மளுக்கு வேணும்? எதெல்லாம் வேண்டாம்? அப்படிங்கிறது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதுல ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு காட்டுல என்ன பண்ணாராம், ஒரு சாது எப்பயுமே ஒரு மரத்தடியில தான் வாசம் பண்ணுவாராம். அங்கேயே தான் அவரோட வாழ்க்கையே. அவரு ஒரு பெரிய மகாத்மா. எப்ப பார்த்தாலும் தன்கிட்ட 3 கல்ல வச்சிருப்பாராம். அவர் தூங்கும்போது ஒரு கல்ல தலையணையா வச்சிருப்பாராம். ஒரு கல்ல இடுப்பு கிட்ட வச்சிருப்பாராம். ஒரு கல்ல காலு கிட்ட வச்சிருப்பாராம். எந்த மழை வந்தாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, அவரு கவலைப்படவே மாட்டாராம். உட்காரும் போதும் அந்த 3 கல்லுகளையும் முக்கோணமா வச்சு அது மேலதான் உட்காருவாராம். யாராவது சாப்பாடு குடுத்தாலும் அத டேபிள் மாரி யூஸ் பண்ணி அதுல தான் வச்சு சாப்பிடுவாராம். எதுக்குமே கவலைப்பட மாட்டாராம். அந்த 3 கல்லோட தான் அவர் வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருப்பாராம். அப்போ ஒரு நாள் காட்டுக்கு ராஜா அந்த ஊர் ராஜா வேட்டையாட போயிருக்காரு. அப்ப இவரு என்னடா இப்படி இந்த 3 கல்ல வச்சே இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவர் இறக்கமா பார்த்து, இவர நம்ம கொஞ்ச நாளைக்கு அரண்மனையில கூட்டிட்டு போயிட்டு, அங்க தங்க வச்சு, இவருக்கு நல்ல சுகபோகமா எல்லா வசதியும் பண்ணி குடுத்து, நல்ல சாப்பாடெல்லாம் குடுத்து, இவர நம்ம பராமரிக்கலாம் அப்படின்ட்டு இவர் அங்க இருந்து நினைச்சுக்கிட்டு வந்துட்டாராம். என்ன பண்ணாராம், அங்க இருக்க வீரர்கள கூப்பிட்டு, நீங்க போயிட்டு ஒரு பல்லக்கு எடுத்துட்டு போயிட்டு, அந்த சாதுவ போய் பார்த்து அவர கூட்டிட்டு வாங்க. ராஜா கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாராம். அப்ப இவங்களும் அந்த அரசர் ஆணை தானே அவங்க போய் செஞ்சுதானே ஆகணும். அப்ப அவங்களும் போயிட்டு அங்க போயிட்டு அந்த மாதிரி ராஜா அவங்கள கூட்டிட்டு வர சொன்னாரு. உங்களை அரண்மனையில கொஞ்ச நாளைக்கு அங்க தங்க வைக்க போறாராம். உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி. அப்ப இந்த சாது வேணாம் வேணாம் நான் வரல. இதுதான் என்னோட இடம். நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ராஜா கிட்ட நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த சாது முடியாதுன்னு சொல்லிட்டாராம். ஆனாலும் அந்த வீரர்கள் முடியல. நாங்க உங்கள கூட்டிட்டு போகலன்னா எங்கள அரசர் தண்டிப்பாங்க. அதனால நீங்க கண்டிப்பா எங்களோட வந்துதான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்கவும், அப்புறம் இந்த சாது யோசனை பண்ணாராம். என்னால போய் அவங்க தண்டிக்கப்படணுமா? வேண்டாமே. சரி அவங்க கூப்பிடுற மாதிரியே நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு இந்த சாது போயிட்டாராம். போயிட்டு என்ன பண்ணாராம், போகும்போது அவருக்கு அந்த கூடவே 3 கல்லு வச்சிருந்தாரு இல்லையா? அந்த கல்லையும் எடுத்துக்கிட்டு அப்படியே கூடவே போயிட்டாராம். அப்ப போகும்போது அவங்க கேட்டாங்களாம், "எதுக்கு இந்த 3 கல்ல எடுத்துட்டு வாரீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல இந்த கல்லு தான் எனக்கு வேணும். நான் அந்த கல்லோட தான் பயணிப்பேன். இந்த கல் எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்லவும், "சரி அப்படியே வாங்க." அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப இவருக்கு அங்க அரண்மனையில கூட்டிட்டு போயிட்டு நல்ல வசதியான ரூமு, சாப்பாடு, நேரா வேலைக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் அப்படியே குடுத்துட்டாங்களாம். ஆனா இவர் அந்த 3 கல்லையும் விடுற மாரி இல்லையாம். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இதெல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு, அந்த வீரர்கள ஒருத்தர அனுப்பி ராஜா போயிட்டு, "அந்த சாது எப்படி தூங்குறாரு போய் பார்த்துட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி போகும்போது, அவங்க போய் பார்த்துட்டு, அரசரே அவரு அந்த எப்படி அந்த மரத்து இடையில இருந்தாரோ, அதே மாரி தான் இங்கேயும் இருக்கிறாரு. ஒரு கல்லு அவ்ளோ பஞ்சு மெத்த நீங்க கட்டில்லாம் குடுத்துருக்கீங்க. அதுக்கு மேல இந்த கல்ல வச்சுட்டு, ஒரு கல்ல தலைக்கு வச்சுக்கிட்டாரு, ஒரு கல்ல இடுப்பு வச்சுக்கிட்டாரு, ஒரு கல்ல கால்ல வச்சிருக்காரு. இந்த 3 கல்லோட தான் அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் கொண்டு வந்த போர்வைய போத்தி தான் தூங்குறாரு. அப்ப ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சாம். என்னது நான் இவ்ளோ வசதியெல்லாம் பண்ணி குடுத்துருக்கேன். அவர் ஏன் இந்த 3 கல்லோட இருக்காரு? அப்படின்ட்டு போயிட்டு, ஆ அடுத்த நாள் காலையில போயிட்டு சாதுவ பார்த்து, "ஏன் சாமி, அந்த மரத்தடியில தான் நீங்க அந்த கற்களோட படுத்திருந்தீங்க. கற்களோடயே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இங்க தான் உங்களுக்கு நான் எல்லா சுகபோகமும் செஞ்சு குடுத்துருக்கேனே. எதுக்கு நீங்க இந்த கல்ல வச்சுக்கிட்டே இது பண்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அந்த சாது சொன்னாராம், "எனக்கு அங்க இருக்கிறதும் அந்த படுக்கையும் பஞ்சு மெத்தையா தான் இருந்துச்சு. இங்க படுத்தாலும் அதே பஞ்சு மெத்தை தான். அந்த கல்லு தான்ப்பா எனக்கு எந்த குறையும் இல்ல. எல்லாமே எனக்குள்ள தான் இருக்குது. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அங்க எப்படி சந்தோஷமா இருந்தனோ அந்த மரத்தடியில, அதே சந்தோஷம் தான் எனக்கு இங்க இருக்குது. எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லப்பா." அப்படின்னு சொல்லி சொல்லவும், ராஜாக்கு அப்படியே ஒண்ணுமே புரியலையாம். ஓஹோ! ஞானிகளோட வாழ்க்கை இது இப்படிதான் போல இருக்கு. அவங்க எந்த பற்றுலயும் இருக்க மாட்டாங்க போல இருக்கு.
மனசுல எந்த பற்றும் வச்சுக்க மாட்டாங்க போல இருக்கு. அப்ப எல்லாமே அவங்க இறைவன்ட்ட சமர்ப்பணம் பண்ணிடுவாங்களாட்டுன்னு சொல்லிட்டு உடனே அந்த சாது கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிடுங்க. நான் நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு நினைச்சுதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க இவ்ளோ விஷயம் உங்ககிட்ட இருக்குதா? என்ன மன்னிச்சிடுங்க சுவாமின்னு அவர் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். அப்ப எப்படி மனதுல பற்றுக்கொண்டு வாழும்போதுதான் நம்மளுக்கு எல்லா வினையும் நம்மளுக்கு பதிவாயிருது இல்லையா? அப்போ ஒரு தொழில் செய்றோம், அதை விட இடைவிடாம இயக்குறோம். ஆனா பிறவி நம்மளுக்கு என்னது நீண்டுகிட்டே தான் போகுது. ஆனா ஒரு யோகி என்ன பண்றாங்க? இந்த கர்ம விடையில இருந்து அவங்க விடுபட முயற்சிக்கிறாங்க. மிக வலுவான ஒரு செயல்பதிவை கூட அவங்க விடுவிக்கிறதுக்கு உபாயத்தை தேடுறாங்க இல்லையா? அப்ப நாம செய்யற செயல்கள் தான் அந்த முழுமுதற் பொருளான அந்த இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்ட செயல் தான் பற்றுகளை நம்ம கிட்ட இருந்து தவித்து விடுது. அப்ப கர்மத்தில் பற்று கொண்டவன் செய்வதை போலதான் உடலாலும் மனதாலும் புத்தியாலும் அந்த யோகி பெற்ற கர்ம பயனை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுறான் இல்லையா? எப்படி தாமரையானது நீரில் தோன்றி நீரிலே வளர்ந்தாலும் நீரோடு தன்னை பற்று வச்சு கொள்றது இல்லையோ, அதே போலதான் ஒரு யோகியும் ஒவ்வொரு கர்மத்தின் பலனையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து விடுறான் இல்லையா? அப்ப மனசுல மாசு பதியாம அங்க பாத்துக்கிறான். அப்ப அதே மாதிரிதான் நம்மளுக்கு யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எந்த செயல் செஞ்சாலும் சரி, நம்ம சுயமா சிந்திச்சு பார்க்கணும். யார் என்ன சொல்றாங்கன்னு அதை நம்ப கூடாது. அவங்க கருத்துக்கு அவங்க சொல்லிட்டு போவாங்க. ஆனா சிந்திக்கிற ஆற்றல் நமக்கு இருக்குது. ஏன்னா 6வது அறிவு படைத்த மனிதன் நம்ம கிட்ட அந்த ஆற்றல் இருக்கு. அதுலயும் நம்ம நிறைய தவம் எல்லாம் பண்ணும்போது, இந்த தவ பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் போது இன்னுமே நம்மளுக்கு நிறைய சிந்திக்கிற ஆற்றல் சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செயலையும் செஞ்சு நம்ம சிந்திச்சு பார்த்துக்கும் போது எந்த செயலையுமே எந்த சொல்லையுமே நம்ம நம்ப மாட்டோம். சிந்திச்சு பார்த்து அதுக்கு ஒரு தீர்வான முடிவோட நம்மளோட வாழ்க்கைய வளமா அமைச்சுப்போம் சொல்லி நேரம் கருதி என்னோட இந்த சின்ன சிந்தனைய நிறைவு செய்றேன். நிறைவாக இருந்தால் அத்தனையும் குருமகான்கே சமர்ப்பணம். குறையேதும் இருப்பின் அடியை நேற்றுக் கொள்கிறேன். செவிமடுத்த அத்தனை அன்பர்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். மிகவும் அருமையான ஒரு வாழ்க சிந்தனை. வளமுடம்மா. இறைவன் கொடுத்த அறிவை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதை சொல்லால் மட்டும் நம்பாமல் நம் அகத்தாய்வு செய்து, அதற்காக நம் குருமகான் அவர்கள் கொடுத்த பயிற்சிகள் மூலம் அகத்தாய்வு செய்து செய்து உணர்ந்து அதை நாம் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக படிப்படியாக செயல்படுத்த வேண்டும். சொல்லால் மட்டும் நம்பாமல் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நாம் சிந்திப்பதற்கு தான் அறிவு இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் சுவாமிஜி நமக்கு சொல்றாங்க. அறிவு இருக்கு, அதை யோசிச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லி அம்மா இன்னைக்கு மிகவும் அருமையான ஒரு சிந்தனை விளக்கம் கொடுத்த அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயில், நிறை செல்வம், வியர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி